ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் இப்படி சும்மா கையிலே இப்படி எடுத்து போட்டுக்கிறேன். சோம்பு, ஜீரகம், மிளகு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதை லைட்டாக சிம்மிலேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக சிம்மிலேயே வச்சு இதை இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக வேண்டாம், ரொம்ப ஒரு மீடியமாக கட் பண்ணால் போதும். பெருசும் போட்டுக்கலாம், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இது வேணால் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திட்டு அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன், அது இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். அப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் எல்லாம் மசாலாவில் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கவர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டுலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நான் இந்த ஸ்டேஜ்லேயே பெப்பரை அரைச்சி வச்சு இல்லைங்களா, அந்த பெப்பர் பவுடர் அதையும் நான் சேர்த்திக்கிறேன். லைட்டாக தண்ணி இருக்கும்போதே சேர்த்திட்டா இந்த பெப்பரும் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக் ஆகிரும். அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மிக்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியோடையே வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னாலும் தண்ணியை நல்லா சுண்ட வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.